ரொம்ப சமீபம். ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் இதை வெளிப்படுத்துறதுனால இந்த நாட்கள் இதை லைவாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த 8:30 மணிலேருந்து உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா, இந்த 8:30 மணிலேருந்து தினமும் லைவ் போடுறதுக்கு ஏசப்பாவுக்கு பிரியம் இருந்தால் நாங்கள் லைவ் போடுவோம். அநேகர் கேட்பீங்கிற விசுவாசத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். கேட்பீங்க. தினமும் 8:30 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும். அதுவும் ஏசப்பாவுக்கு சித்தமாக இருந்தால் மட்டும்தான். ஒரு நாள் சில நாள் சொல்லுவார், வேண்டான்னு சொன்னார்னா நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம். கர்த்தருக்கு சித்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அவருக்கு சித்தம் இல்லாதது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. அதனால அதிகாலை 6 மணிக்கு அதிகாலை 6 மணிக்கும் கொடுக்கலாம் என்று ஒரு ஏவுதல் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து கொடுக்கலாங்கிற ஒரு ஏவுதல் இருக்கிறது. யூடியூப்ல நீங்க அந்த லைவ்ல நீங்க அந்த 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து பாருங்க. அது கர்த்தருக்கு சித்தமாக தான் நாங்கள் கொடுப்போம். அதையும் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. எப்போதுமே நான் ஒன்று சொல்கிறேன், சகோதர சகோதரிகளே, சிஸ்டர் எப்போதுமே கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுகிறார், நான் சொல்கிறபடி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. மரியாளம்மா சொன்னாங்கல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்கிறேன். அதனால இந்த வார்த்தை அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அநேகருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஜெப குறிப்புகள் வைக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணணும், ரொம்ப வேதனையில் இருக்கீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகர் விடுதலை பெறுவாங்க. நீங்களும் பெறுவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பர் நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆப்போசிட்டாக எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்கள ஆனால் டக்குன்னு ஆண்டவர் அவங்கள்ட்ட உணர்த்தி அவங்க மனம் திரும்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கூடாக்கூடி ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, எது வேணாலும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறது மன்னிக்கப்படாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எங்களுக்கு விரோதமாக அநேகர் பேசுகிறார்கள், ஆனால் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பேசிவிட்டோம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.